ஆலூர் ஷானவாஸ்ட ஸ்ட்ரைட்டாக கேட்கணும். அதாவது ஒரு சித்தாந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நேற்றை கூட திருமாவளவன் அவர்கள் அவருடைய இதில் பேசும்போது போலி தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு, இதை ஆழ்ந்து பார்க்கணும்னு பேசினார். இப்போ என்னுடைய நேரடி கேள்வி சூர்யா சேவியர் பேசினருந்தே எடுக்கணும்னா, வரக்கூடிய தேர்தல் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா, பிஜேபி கூட்டணி முன்வைக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி வரணுமா வேணாமா அப்படின்றதுக்கான தேர்தலாக இருதுருவ தேர்தலாக இருக்க போகிறதில்ல. பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி அமித்ஷாவும் மோடியும் நிர்மலா சீதாராமனும் திரும்ப திரும்ப அவங்க வரணும். ஒரு பிஜேபி வெர்சஸ் நான் பிஜேபி, ஆன்டி பிஜேபி, இப்படி இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கட்டமைக்கப்படுதா? பாஜகவுக்கு எதிர்நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது, எப்போதும் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற எந்த ஒரு மசோதாவையும் பாஜக உள்ளிருந்து ஆதரித்ததாக சுவடு இல்லை, வரலாறு இல்லை. தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து எல்லா கட்சிகளும் ஏகமனதாக முடிவெடுக்கும் போது அந்த இடத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டு வெளிநடப்பு செய்கிற ஒரே கட்சியாக பாஜக மட்டுமே இருக்கிறது. உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாஜக தான். மற்ற எல்லா கட்சிகளும், பாஜக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நீட்டு விலக்கு வேணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாஜக இவ்வளவு டேரிங்காக நேர் எதிர் திசையில் நின்று தமிழ்நாட்டுக்கு எதிராக எப்போதும் பேசுவதும், தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதும், தமிழ்நாட்டினுடைய மொழியை உரிய நிதி பங்கீடு செய்யாமல் இழிவுபடுத்துவதும், கீழடி அறிக்கையை வெளியிடாமல் இன்னைக்கு அதில் அவர்கள் பண்ணக்கூடிய தில்லாலங்கடி வேலைகளும் எல்லாத்தையுமே தமிழ்நாடு மக்கள் அணு அணுவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கட்சி ஒரு நன்மை கூட இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யாதா? அப்போ செய்யாது, செய்ய மாட்டோம் என்பதை பாஜகவினர் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. அப்படி ஒரு கட்சியோடு அதிமுக சேர்ந்திருக்கிறது. அது இயல்பாக சேர்ந்ததா? அதிமுக தொண்டர் ஒருவராவது உளப்பூர்வமாக இந்த அணியை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்லி எங்கேயாவது பார்க்குறோமா? அமித்ஷா அறிவித்து விட்டு போய் இன்னைக்கு எத்தனை மாதங்கள் ஆச்சு? எங்கேயாவது ஒரு கூட்டு நடவடிக்கை பார்த்தோமா? அவங்க சேர்ந்து நின்னது முருகன் மாநாட்டில் தான். இந்து முன்னணியினுடைய அழைப்பை ஏற்று அதிமுகவினர் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே காட்சி இந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு நாம் அவங்க சேர்ந்து நின்ன ஒரு களம் அப்படின்னு பார்த்தா அது முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் போய் வேலுமணி பங்கேற்றது. இதுதான் அவர்கள் இருவரும் ஒரே கருத்துள்ளவர்கள், ஒரு கூட்டணியில் இருப்பவர்கள் ஒரே மேடையில் ஏறின காட்சி. அந்த இரண்டுக்கும் அதிமுக எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் அவங்க கூட்டு நடவடிக்கை எங்கேயுமே பார்க்க முடியல. அவங்க சேர்ந்து நின்ன ஒரே மேடை, அவங்க சேர்ந்து கலந்துக்கிட்ட ஒரே நிகழ்ச்சி, அதற்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ எப்படி இவர்களால் சேர்ந்து பயணிக்க முடியும்? திமுக கூட்டணியில் இப்படி ஒரு நிலைமை இருக்கா? இப்படி சேர்ந்து நிற்க முடியாத சூழல் இருக்கா? அல்லது சேர்ந்து நின்றுட்டு எங்களுக்கு எதிரான விஷயத்தை செஞ்சிட்டாங்க, எங்க தலைவர்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வரிசையா கண்டன அறிக்கை வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கா? 2017 இருந்து இணைந்து பயணிக்கிறோம், 10 ஆண்டு காலம் இணைந்து பயணிக்கிறோம் கிட்டத்தட்ட. அப்ப இந்த 10 ஆண்டு காலம், 8 ஆண்டுகளை கடந்து பயணிக்கிறோம். இதுவரைக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படல. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டின் ஒத்த கருத்தோடு நாங்களும் இணைந்து ஒரு அணியை உருவாக்கி பயணிக்கிறோம். இப்படி எந்த ஒரு கொள்கை அடிப்படையிலோ எந்த ஒரு தமிழ்நாட்டின் தேவையின் அடிப்படையிலோ அதிமுக பாஜக ஒருங்கிணையல. அதிமுக பாஜக சொல்லை கேட்கவில்லை என்றால் அதிமுக என்ன கதிக்கு ஆளாகும் என்கிற நெருக்கடியில் இருந்துதான் அந்த கூட்டணி உருவாகிருக்கு. ஏற்கனவே ஒரு கூட்டணி என்பது நெருக்கடியில மட்டும் பிறக்குது எப்படி சொல்றீங்க? ஒரு கூட்டணி என்பது இரண்டு கட்சிகளுடைய பரஸ்பர நலன், மியூச்சுவல் பெனிஃபிட். இந்த ஓட்டு அவங்களுக்கு வேணும், அவங்க ஓட்டு இவங்களுக்கு வேணும்ன்ற ஒரு புரிதல்ல தான் ஒரு கூட்டணி வருது. அந்த கூட்டணி முழுக்க முழுக்க நிர்பந்தம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டது. அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள்லாம் அதுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையில கொஞ்சம் டாக்டிக்கலா தள்ளி நிற்கிறாரா? பிஜேபியோட ரொம்ப நெருங்கி ஒரு கூட்டு இயக்கம் மாதிரி போனா அது பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்ற அளவுல நிற்கிறாரா? இல்ல அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க இன்னமும் பேசுறதுல அவருக்கு விருப்பம் இல்லாதனால ஒதுங்கி நிற்கிறாரா? இல்ல, நீங்க சொன்ன அந்த ரெண்டு கருத்துல மட்டும்தான் அவருக்கு விருப்பம் இல்லையா?
வேற எல்லாத்துலேயும் பிஜேபியோட இணைந்து பயணிக்க முடியுமா அவரால்? அதை தமிழ்நாடு ஏற்குமா? அதுதான் கேள்வி. அப்போ அது முழுக்க முழுக்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி தான். எந்த விதமான ஒரு புரிந்துணர்வும் கிடையாது அவர்களுக்கு இடையில. ஏன்னா புரிந்துணர்வுக்கு ஒன்றும் இல்லை. பாஜக எதை ஏற்கும்? இன்னைக்கு இந்தி குறித்து ஆங்கிலம் குறித்து அமித்ஷா ஒரு கருத்தை சொல்றாரு. ஆங்கிலம் குறித்து அவர் பேசிய கருத்துக்கு ராகுல் காந்தி பதில் சொல்றார். இது நம்முடைய கருத்து. அப்போ நாம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது மாறி ராகுல் காந்தி அதை ஃபேஸ் பண்றார். எப்படி நீங்க இப்படி பேசலாம், ஆங்கிலம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு தொடர்பு மொழி நமக்கு என்று சொல்லி அவர் பதில் சொல்றார். இந்த மாற்றம் இங்கே ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு கருத்திலாவது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்தை அமித்ஷாவை எடப்பாடியால் ஏற்க வைக்க முடியுமா? நீட்டு விலக்கு கேட்கிறோம், ராகுல் காந்தி ஏத்துக்கிறார். நம்முடைய கருத்தை ஏற்கக்கூடிய நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது. இது மாற்றம். ஆனா அமித்ஷா எந்த ஒரு கருத்தையாவது அதிமுகவுக்காக, சரி தமிழ்நாட்டில் இப்படி பேசினாதான் எடுபடும், இப்படி பேசினாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, நம்ம ஒரு கூட்டணியை வச்சுட்டோம், அதிமுக தலைமையில் ஆட்சி அமையணும், அதனால நம்முடைய கொள்கைகளில் சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போவோம், அதிமுக முன்மொழியக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஏத்துக்குவோம் என்கிற நிலைக்கு பாஜக ஏதாவது ஒண்ணுல வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். வராது, வரவே வராது, எந்த காலத்திலும் வராது. எந்த காலத்திலே அது வராது என்னும் போது எந்த அடிப்படையில் இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கும்படி எடப்பாடியால கொண்டு போக முடியும்? அப்ப அதிமுக என்பது எப்போதுமே பாஜகவோடு சேர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அது சேர்ந்து நிற்கவில்லை. அவங்களுக்கு இவங்க சேர்ந்து காட்டப்படுகிறது. சார், பிஜேபியோட கொள்கை பிஜேபிக்கு, விசிகா கொள்கையும் அதிமுக கொள்கையும் முரண்பாடுகளும் மாற்றும் இருக்கலாம். அது மாதிரி இரண்டு வெவ்வேறு கொள்கை கொண்டவங்க ஒரு தேர்தலில் திமுகவை அந்த கூட்டணியை எதிர்கொள்வது, வீழ்த்துறது அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தில் கூட்டணி சேர்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? ஏடிஎம்கே மட்டும் இந்த எல்லா பிஜேபி சமரசம் பண்ணி வந்தாதான் அவங்களோட சேரணும் நிர்பந்திக்க முடியுமா? எங்க கட்சியினுடைய பொதுக்குழு கூடி, விசிகா பொதுக்குழு கூடி ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை விசிகாவுக்கு திமுகவால் ஏற்பட்டிருக்கா சொல்லுங்க? சசிகலா அம்மா தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அதிமுக முடிவு எடுத்து விட்டதுல, ஏகமனதா எடுத்த முடிவு தானே. ஏன் அந்த அம்மா பொதுச் செயலாளர் ஆக முடியல, தொடர முடியல சொல்லுங்க? அந்த அம்மா தான் முதலமைச்சர் ஆகணும்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையோர் கூடி முடிவு எடுத்துட்டாங்கல்ல, அந்த கட்சி முடிவு எடுத்துட்டுச்சுல, அதுக்கப்புறம் ஏன் அந்த அம்மாவில் முதலமைச்சர் ஆக முடியல சொல்லுங்க? இப்படி ஒரு நிலைமை விசிகாக்கு வந்திருக்கா? இப்படி ஒரு நிலைமை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருக்கா? இப்படி ஒரு நிலைமை மதிமுக வந்திருக்கா? இப்படி ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு வந்திருக்கா? எந்த கட்சி அவர்களுடைய முடிவை எடுக்கிறார்களோ அந்த கட்சியின் முடிவு தான் நிலை பெறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கூடி எடுத்த எந்த முடிவையாவது அவர்களால் தொடர முடிந்திருக்கிறதா? முடியாது. அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டது, அது அதிமுகவின் முடிவு. ஏன் அதை தொடர முடியல? ஏன்னா திரும்ப ஒரு பிளவை சந்திப்பதற்கு அந்த கட்சி தயாராக இல்லை. ஏன்னா பிளவு வந்துடும். உடனே செங்கோட்டையன் போறாரு. எப்படி போறாரு, ஏன் போனாரு, ஏதாவது தெளிவு இருக்கா? யாரை போய் பார்த்தாரு? நீங்க ஒரு கூட்டணியை போடுறீங்க, அந்த கூட்டணியை திரும்ப அமைக்கணும்னு விரும்புறீங்க. அப்போ ஒரு கட்சிக்குள்ள இருந்து ஒரு தனி லீடரை பிடிச்சிட்டு ஒரு சந்திப்பை நிகழ்த்துறது, அதற்கு பிறகு அந்த கூட்டணி திரும்ப வலுப்பெறது உருப்பெறது அப்படிங்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஏற்கனவே ஓபிஎஸ் சமாதியில் உட்கார்ந்ததுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா? ஓப்பன் வாக்கு மூலம் சொன்னாரா இல்லையா? குருமூர்த்தி யாரு? அதிமுகவை மறைமுகமாக பிஜேபி இயக்குது. அதிமுக எந்த முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியாத நிலைக்கு அந்த கட்சியை பிஜேபி தள்ளிடுச்சு. அதுல செங்கோட்டையனை எடுத்து ஒரு பிளே பண்ணுவாங்க, இன்னொருத்தர் எடுத்து இன்னொரு பிளே பண்ணுவாங்க, ஓபிஎஸ் எடுத்து இன்னொரு தந்திரத்தை பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.